ஹாய் ஹலோ விவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, திடுதிப்புன்னு வந்துட்டு கட்சியினுடைய 15வது ஆண்டு தொடக்க விழா அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, புதுச்சேரியுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரங்கசாமி இருக்கார் இல்லையா, நாங்கள் வந்துட்டு 2026 எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது தமிழக அரசியல் களத்தில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிவிக்கே இருக்கு இல்லையா, டிவிக்கு தலைவராக இருக்கக்கூடிய விஜய் தான் வந்துட்டு இந்த பிளானே பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்காரு. ஏன்னா கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரங்கசாமி இருக்கார் இல்லையா, அவர் போய் அடிக்கடி மீட்லாம் பண்ணிட்டு வந்தாரு. ஸோ ரெண்டு பேருமே பேசி வச்சுதான் இந்த முடிவுகள் அப்படின்றத எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2026 எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருந்த திமுக பார்த்தோம் அப்படின்னா விஜயனுடைய அரசியல் வருகையாலேயே அது எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் திக்குமுக்க ஆடிக்கிட்டு இருக்கும்போது என்ஆர் காங்கிரசினுடைய தலைவரான ரங்கசாமி இருக்கார் இல்லையா, அவருடைய வருகை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே திமுகக்கு அதிகப்படியான ஒரு பயம் அப்படின்றத கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம யார் இந்த ரங்கசாமி, அவர் புதுச்சேரியில் பண்ண சம்பவங்கள் என்ன, அதை தாண்டி விஜயோட என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் இந்த ரங்கசாமி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தான் அவர் வந்துட்டு டிவிக்கோட கூட்டணி வருவாரா மாட்டாரா, அவருடைய கொள்கைகள்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரங்கசாமியினுடைய அரசியல் லைஃப் அப்படின்றதே பார்த்தோம்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றது வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பல அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கை மாதிரியே வந்துட்டு ரங்கசாமியோடைய வாழ்க்கையுமே வந்துட்டு பார்த்தோம்னா மணிவண்ணன் எடுத்த படம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வர சத்யராஜ் மாதிரி தான் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி எக்கச்சக்கமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் 1950s வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 4 தான் வந்துட்டு பிறக்கிறாரு. இவர் சாதாரணமான ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் அப்படின்றத வாழ்ந்துகிட்டு இருக்காரு. வணிகவியல் இருக்கு இல்லையா, வணிகவியல் முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லா அப்படின்றதும் படிக்கிறாரு. ரெண்டுமே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் வந்துட்டு படிக்கிறாரு, ஆர்ட்ஸ் அண்ட் லா காலேஜில் வந்துட்டு. ஸோ அப்படி படித்து முடிச்சதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு வந்துட்டு ஜனதா தளம் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு கட்சியில் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர், அவரோட பேர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெத்த பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பெத்த பெருமாளுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குற வாய்ப்பு அப்படின்றது கிடைக்குது. நோட் திஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இடத்த வந்துட்டு நம்ம எல்லாருமே நோட் பண்ணணும். ஸோ எந்த பெத்த பெருமாளுக்கு வந்துட்டு போய் அசிஸ்டண்ட்டாக ஒரு ஹெல்ப்பராக வந்துட்டு ஒர்க் பண்ணாரோ அதே பெத்த பெருமாளை எதிர்த்து பார்த்தோம் அப்படின்னா 1990 அதாவது 1990 தட்டாஞ்சாவடி அப்படின்ற தொகுதியில் போட்டிடுறாரு. அந்த தொகுதியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 982 வாக்கு வித்தியாசம் அப்படின்றதுல தோத்து போறாரு. அது வந்துட்டு எம்பிக்களுக்கான எலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த வருஷமே 1990 தோற்றாரு இல்லையா, 1991 என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அந்த சட்டமன்ற எலெக்ஷன் அப்படின்றதுல போட்டிடுறாரு. இந்த டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 7265 வாக்கு வித்தியாசத்துல வந்துட்டு வின் பண்றாரு. ஸோ வின் பண்ணோடனே பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வேளாண் துறை அமைச்சர் அப்படின்ற பதவி கொடுக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைமே வின் பண்றாரு. வின் பண்ணோடனே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வேளாண் துறை அமைச்சர் பதவி அப்படின்றது கொடுக்கப்படுது. நம்ம இந்த இடத்துல எந்த கட்சியில நின்னாரு அப்படின்றத சொல்ல விட்டுட்டோம். காங்கிரஸ் இருக்கு இல்லையா, காங்கிரஸ் தான் வந்துட்டு அவருக்கான வாய்ப்பு அப்படின்றத கொடுக்குது. அதனால காங்கிரஸ்ல நின்று எம்எல்ஏ ஆகி தன்னுடைய ஃபர்ஸ்ட் எலெக்ஷனை ஜெயிச்சதுக்கு அப்புறமாவே பார்த்தோம் அப்படின்னா வேளாண் துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான துறையில அமைச்சராகவும் உட்கார வைக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா 1996 எலெக்ஷன், 2001, 2006 அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் களம் வேகமாக நகருது. 2001, 2006 அரசியல் காலகட்டத்தில எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ்லயே வந்துட்டு அவரை முதலமைச்சர் ஆக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். நல்லபடியா அவருடைய அரசியல் அப்படின்றது போய்கிட்டு இருக்கும்போது 2008 உட்கட்சி பிரச்சனை அப்படின்றது வருது. ஸோ அந்த உட்கட்சி பிரச்சனையில ரங்கசாமி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இருந்து முதலமைச்சர் பதவி அப்படின்றத புடுங்குறாங்க. இதனால கடுப்பான ரங்கசாமி பார்த்தோம் அப்படின்னா நீங்க என்னடா எனக்கு பதவி தரது, நானே வந்துட்டு எனக்குன்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆரம்பிக்கிறாரு. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு தான் அந்த கட்சியினுடைய 15ஆவது வருஷ விழா அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி கட்சி ஆரம்பிச்ச 2 மாசத்துக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா 2 வருஷம் கிடையாது, 2 மாசத்துக்குள்ளேயே எலெக்ஷன் அப்படின்றது வருது. அந்த 2 மாசத்துக்குள்ளேயே அவருடைய கட்சி ஆட்சியும் பிடிக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்தையும் நம்ம நோட் பண்ணணும். ஏன் 2 மாசத்துக்குள்ள அவங்களால ஆட்சியை பிடிக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ஆர் காங்கிரஸ் அப்படின்ற கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரங்கசாமி ஒரு அரசியல் தலைவராக வந்துட்டு புதுச்சேரியில ஆழமா வேரூன்றி இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய எளிமை இருக்கு இல்லையா, ஆன்மீகத்துல எக்கச்சக்கமான ஆர்வம், அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தை முழுசா நம்பக்கூடிய ஒருத்தர், எளிமையில இருக்கக்கூடிய மறு உருவம் அப்படின்னே
அப்படின்னே சொல்லலாம். ஸோ காமராஜர் இருக்கார் இல்லையா, அவருடைய தீவிர ஆதரவாளர், அவருடைய தீவிரமான ஃபாலோவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காமராஜர் வழியில் அரசியல் பண்ணணும் அப்படின்றத அவருடைய ஆசை. ரங்கசாமி அவருடைய சின்ன வயசுலேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காமராஜருக்கான மன்றங்கள் அப்படின்றதையும் திறந்திருக்காரு. ஸோ இப்படி வந்துட்டு காமராஜனுடைய வழி அப்படின்றத அவர் ஃபாலோ பண்ணதுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு எக்கச்சக்கமான எப்படி சொல்றது மக்கள் ஆதரவு அப்படின்றது கிடைக்குது. அதனால கட்சி ஆரம்பிச்ச 2 மாசத்துக்குள்ள வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் ஆட்சி கட்டில அமர்றாரு. அதுக்கடுத்த எலெக்ஷன்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பான்மை கிடைக்காதனால எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு மாறுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் எலெக்ஷன்ல ஜெயிச்சு இப்ப புதுச்சேரியுடைய முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்த ஒருத்தர் தான் ரங்கசாமி அப்படின்னே சொல்லலாம். சோ இப்ப நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு வருவோம். ரங்கசாமி விஜயோட கூட்டணி வைப்பாரா மாட்டாரா, இல்ல விஜய் ரங்கசாமியோட கூட்டணி வைப்பாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இத்தனை வருஷமா இல்லாம ரங்கசாமி திடுதிப்புன்னு 2026 எலெக்ஷன்ல நாங்க தமிழ்நாட்டுல போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது மேபி விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான இன்னும் சொல்ல போனா டிவிகேனுடைய அந்த ஒரு ரிக்வஸ்ட் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா அவர் தமிழ்நாட்டுக்குள்ள வரணும்னு நினைச்சிருந்தாருன்னா கட்சி ஆரம்பிச்ச 5வது 6வது வருஷத்துல வந்திருக்கலாம். பட் விஜயும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியா போய் அவரை சந்திக்கிறாரு பட ஷூட்டிங் டைம்லலாம் வந்துட்டு. ஸோ அப்படி போய் சந்திச்சுக்கிட்டு இருந்த சுச்சுவேஷன். அதுக்கப்புறமா விஜயும் கட்சி தொடங்கி 2026 தான் எங்க நோக்கம் அப்படின்னு சொல்றதும், ரங்கசாமி வந்துட்டு நாங்க 2026 எலெக்ஷன்ல தமிழ்நாடு இருக்கையா அதுல போட்டி போட போறோம் அப்படின்னு சொல்றதும் ஒரு கனெக்ஷன் பாயிண்டா தான் பார்க்கப்படுது. அரசியல் வியூவர்களா இருந்தாலும் சரி, விமர்சகர்களா இருந்தாலும் சரி, இல்ல நார்மலா பார்க்கக்கூடிய நமக்கே இருந்தாலும் இதுல ஒரு டாட் இருக்கு, இதுல ஒரு புள்ளி இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ விஜயனுடைய இந்த அரசியல் கொள்கைகள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரங்கசாமி அவர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னும், ஒரு மாற்றத்துக்கான அரசியல், ஒரு புதிய அரசியல் முன்னெடுப்பு அப்படின்றதுல ஒரு பங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு அப்படின்னும் பேசப்படுது. இது எல்லாத்தையுமே தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி புஷி தொகுதியில் போட்டியிட்ட புஷி ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு இதில் அதிகப்படியான விஷயங்கள் அப்படின்றத பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம இங்கே வந்துட்டு திராவிடம் இருக்கு இல்லையா, திராவிட கட்சிகளை எதிர்க்கிறோம் அப்படின்னும் போது வந்துட்டு நமக்கு அதிகப்படியான சேதாரம் வந்துட்டு, சேதாரம் மீன்ஸ் எப்படி சொல்றது அப்படின்னா நம்ம அதிகப்படியான எதிர்ப்புகளை பார்க்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஏன் நமக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கும். அதுக்கு நம்ம பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு அரசியல்வாதி இருக்கணும், அதுக்கு இவர் கரெக்டாக இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயற்சியை பெரும்பாலும் வந்துட்டு புஷி ஆனந்த் இருக்கார் இல்லையா அவர் எடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. எது எப்படியா இருந்தாலும் டிவிகே பிளஸ் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றது இருக்கு இல்லையா, அது அமையறதுக்கான வாய்ப்புகள் 95% இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. நீங்க என்ஆர் காங்கிரஸை பத்தியும் ரங்கசாமி இருக்கார் இல்லையா அவரை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.